மார்க்கத்தில் புதிதாக தோன்றக்கூடிய காரியங்கள் குறித்து நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றால் எல்லா புதிய விஷயங்களும் பிதஅத்துங்கிற வட்டத்துக்குள் வரும். குல்லு பிதஅத்தின் லலாலா, மார்க்கத்தில் புதிதாக தோன்றிய எல்லா பிதஅத்துக்களும் வழிகேட்டை உண்டாக்கும், வழிகேடு அது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நம்ம நன்மையை நாடி ஒரு வேலையை செய்கிறோம், நன்மை கிடைக்காட்டியும் பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆனா பாதிப்பு இருக்குது, நம்மள வழிகேட்டுல கொண்டு போய் சேர்க்கணும், அது வழிகேடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கேட்டா ஏன் வழிகேட்டு இதுல வருதுன்னு நீங்க நினைக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இபாதத் என்று சொன்னால் கட்டுப்படுதல் என்பது அதனுடைய அர்த்தம், வழிபடுதல் என்பது அதனுடைய அர்த்தம். கட்டுப்படுறதுனா என்ன? ஒரு வேலையை செய்ய சொன்னா செய்யணும், செய்ய வேணாம் செய்யக்கூடாது. நான் அதாவது செய்ய மேலதிகமா ஒருவன் செய்யறான்னு சொல்லி சொன்னா அது வரம்பு மீறுவதா ஆகிவிடும். உதாரணமா, தொழுது முடிந்ததுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு ஆள் சொல்ல நான் 35 தான் சொல்லுவேன். இப்ப நம்ம இதை எப்படி பாக்குறோம்? 35 சொன்னா 2 திக்ர் கூட சொல்லிருக்கலாம், நன்மை தானே கிடைக்கும் நம்ம நினைப்போமா? அப்படித்தான் பலர் நினைக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் அதை எப்படி பாக்குறா, இவன் வரவும் மீறான், கட்டுப்படாம போறான், எல்லை மீறி போறான், ரசூலுல்லாஹ்வை விட மிகச்சி போக பாக்குறான், எனவே இது வழிகேடு என்று ரசூலுல்லாஹ்